ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து 3 monthஸில் நீங்கள் வந்து தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கான சிலபஸ் எல்லாமே நாங்களே உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கான புக்ஸ் பிடிஎஃப்ஸும் நாங்களே கொடுத்துருவோம். அது போக உங்களுக்கு இயல் 7க்கு மட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே 100 கொஷின்ஸ் வந்துடும். அப்புறம் இலக்கணத்தில் உங்களுக்கு 50 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ போர்ஷன்ஸ் நாங்களே கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்களே டீல் பண்ணி அதையுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ப்ளஸ் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் 6th இருந்து உங்களுக்கு ஃபுல்லாக 6 to 10th இருக்கக்கூடிய கொஷின் பேங்க்ஸும் உங்களுக்கு நாங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து டெஸ்ட் நம்பர் 3க்கான கிளாஸஸ் வந்து பார்த்துருந்தோம். டெஸ்ட் நம்பர் 3ல வந்து நான் சொல்லியிருந்தேன் தமிழின் தொன்மை. உங்களுக்கு ஷெடியூலில் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா தமிழின் தொன்மை, தமிழின் சிறப்பு, அதே போல் வந்து உங்களுக்கு திராவிட மொழிகள், இந்த 3 டாப்பிக்குமே நான் உங்களுக்கு ஒரு நாள் டெஸ்ட் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் மட்டுமே, அதாவது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களுக்கு 4 லெசன் படிக்கிறேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் ரெண்டு லெசன் படிக்கிற மாதிரி வருது. செகண்ட் டாப்பிக்கில் உங்களுக்கு 8 லெசன் 10 லெசன் கண்டிப்பாக வருது. ஸோ 1 2 3 4 5 அதே போல் 10 லெசன்ஸ் உங்களுக்கு செகண்ட் டாபிக் மட்டுமே வருது. இதில் 2 லெசன் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 லெசன் வந்து 2 நாளில் படிக்கிற மாதிரி வருது. ஸோ அது படிக்க முடியாது. அப்படிங்கிறனால இந்த ஒரு டெஸ்ட்டை நான் 2 டெஸ்ட்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் தொன்மை இதில் இருக்கக்கூடிய இந்த 2ம், அதே போல வந்து திராவிட மொழிகள் அதுல இருக்கக்கூடிய இந்த 2ம். ஸோ இந்த 4 லெசன் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அன்னைக்கு பிளான் பண்ணிருக்கு. அடுத்த டெஸ்ட், 2வது டெஸ்ட் வந்து தமிழின் சிறப்பு. ஸோ அதுல இருக்கக்கூடிய இந்த 10 லெசன்களும் உங்களுக்கு அப்போ ஒரு ஷெடியூல் வந்து 27 டெஸ்ட்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ மொத்தமா உங்களுக்கு 28 டெஸ்ட் நீங்க எழுத போறீங்க. ஸோ இப்போ அடுத்ததா டெஸ்ட் நம்பர் 3க்கு நீங்க படிக்க வேண்டிய டாபிக் தமிழின் தொன்மை. அது பாத்தீங்கன்னா எங்க கவர் ஆகுதுன்னா ரெண்டுமே நியூ புக் தான். அது ஓல்ட் புக் கிடையாது, இதுவுமே நியூ புக் தான். ஸோ அப்போ 6வது ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் வளர்தமிழ் பார்க்க போறோம். அதே போல 7வது ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பார்க்க போறோம். 6வது ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடியது நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பார்க்க போறோம். அதே போல வந்து திராவிட மொழிகள்ல 9th இயர் 1ல கவர் ஆகக்கூடிய திராவிட மொழி குடும்பம் இதையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம டீச்சராக கிளாஸஸ் பார்க்கலாம். ஸோ நீங்க நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல வந்து உங்களுக்கு சீட்ஸும் லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டெஸ்ட் நம்பர் 3 தான் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 6383976468. சரி, இப்போ நம்ம டேரக்டாக கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிற அந்த தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம இந்த கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நுழைவு முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வந்துருவோம். தமிழ் மொழி தான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான மொழி. அதே போல் புதுமை நிறைந்த மொழியும் தமிழ் மொழி தான். ஸோ ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்க, பழமையான புதுமையான ஏன் ரெண்டுமே சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து பேச்சு மொழியும் இருக்குது, எழுத்து மொழியும் இருக்குது. ஒரு சில மொழிகளில் பேச்சு மொழி மட்டும்தான் இருக்கும், எழுத்து மொழி இருக்காது. இப்போ இந்த மொழி தமிழ் மொழி நம்ம எடுத்துக்கிட்டா அதில் பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழி 2 கூறுகளுமே இந்த தமிழ் மொழியில் அமைந்திருக்கனால இது பழமை மற்றும் புதுமையான மொழி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 2க்கு இடையே நிறைய வேற்றுமையும் இருக்குது, அதே போல் ஒற்றுமைகளும் இருக்குது. அதாவது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில இருக்கக்கூடிய வேற்றுமை கூறுகளும் இருக்குது, அதே போல் ஒற்றுமை பண்பாடும் அதுல இருக்கு. ஸோ இதோட டீட்டெயில் கிளாஸஸ் இப்போ நம்ம உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மொழி அப்படிங்கிறது என்னன்னா தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவது மொழி. அப்போ நம்ம இதுலையுமே நம்ம கொஸ்டின்ஸ் அப்படி கேட்கலாம். அப்போ எண்ணம் மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி டாஸ் கொடுத்து கேட்கலாம், ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்கலாம். அப்போ எண்ணங்களை வெளிப்படுத்துவது மொழி. அதே போல் ஒருத்தரோட கருத்தை மற்றவருக்கு சொல்றதுக்கு ஹெல்ப் பண்றதும் மொழி தான். அது மட்டும் இல்லாமல் மொழி இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய மனித சமுதாயம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கோ அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய வாய்ப்பே இருந்திருக்காது. மொழினால தான் இந்த அளவுக்கு அது வந்து மாடர்னைஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தொடக்க காலத்துல மனிதர்கள் வந்து எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா தனித்தனி குழுக்களாக தான் இருந்திருப்பாங்க. அந்த குழுக்களை வந்து ஒன்று சேர்த்ததுக்கு வந்து மொழி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல அவங்க ஒவ்வொரு குழுக்கும் தனித்தனியான ஒரு ஒலி குறியீடுகளை அவங்க உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒலிகளை வச்சுதான் ஆரம்ப காலத்துல பேசிட்டு இருந்திருப்பாங்க. எடுத்ததுமே வந்து மொழி அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் வந்து வர கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க எதை வச்சு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஒலி குறியீடுகளை அந்த குழுக்கள் வந்து பயன்படுத்தினாங்க. அதோட வளர்ச்சி தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், மொழிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பல மொழிகள் வந்து அந்த குழுக்களுக்கிடையே தோன்றுச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த மொழிகளை வந்து நம்ம 2 நிலைகளா பிரிக்கிறாங்க. ஒன்று முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை அப்படின்னு பிரிப்பாங்க. முதல் நிலையில நம்ம சொல்லக்கூடியது பேசுவதும் கேட்பதும். அப்போ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க, அதை நம்ம கேட்கிறோம். ஸோ குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்ததுமே வந்து ஏபிசிடி எழுத கத்துக்காது. ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அந்த எப்படி எந்த லாங்குவேஜ் வந்து பேசுறாங்க அப்படிங்கறத அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அதை அப்சர்வ் பண்ணும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்கும். அந்த கேட்டதை தான் வச்சு அது வந்து பேச பழகும், பேச ஆரம்பிக்கும். அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கும். அப்போ முதல் நிலையோட மொழியோட முதல் நிலை அப்படிங்கறது பார்த்தா பேசுவதும் கேட்பதும்.
அடுத்த மொழியின் இரண்டாவது நிலை அப்படின்னு பார்த்தோம்னா எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். அடுத்ததுதான் அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஸ்கூலுக்கு போகுது, அங்கே போயிட்டு எழுதுது, அதுக்கப்புறம் படிக்க கற்றுக்குது. அப்போது 4 நிலைகள் அந்த LSRW அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் அதை தான் கொடுத்துருக்காங்க. பேசுவது, கேட்பது, எழுதுவது, அதே போல் வந்து படிப்பது. அப்போ படிப்பதும் எழுதுவதும் அப்படிங்கிறது மொழியின் எத்தனாவது நிலை, இரண்டாவது நிலை தான் வந்து அதை நம்ம மொழியின் இரண்டாவது நிலையாக சொல்கிறோம். சரி, அடுத்தது இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம நேரில் பார்த்து அதை வந்து அந்த செய்திகளை வந்து பார்க்க முடியாத நிலைகளை நம்ம எழுத்து மொழி வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி கிடையாது. லேட்டஸ்ட்டில் வந்து நம்ம இந்த நாட்டில் நடக்கிறதையும் நம்ம நியூஸாக வந்து கேட்குறோம். அப்போது நம்ம நேரில் பார்க்க முடியாத விஷயத்தையும் மொழி வந்து நம்மளுக்கு எடுத்துக்கொண்டு வருது. அது எழுத்துப்பூர்வமாகவும் இருக்கலாம், இல்லை வந்து சொல்பூர்வமாகவும் இருக்கலாம். அடுத்தது மனிதர்களுடைய சிந்தனை வந்து காலம் கடந்து வாழ்வதற்கு அந்த மொழி வந்து உதவி புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வரி வடிவில் அமையும் எழுத்து மொழி தான் வந்து நீண்ட கால பயன்பாட்டிற்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த மொழி வந்து நீண்ட கால எழுத்து மொழியா இல்ல வந்து சொல் மொழியா, அதாவது பேசுவதும் முதல் நிலையா இரண்டாம் நிலையா அப்படின்னு கேட்கலாம். அப்போ எந்த நிலை வந்து நீண்ட கால பயன்பாட்டிற்கு உதவக்கூடியது அப்படின்னு கேட்டா அப்ப எந்த நிலை, எழுத்து மொழிங்கிறது எந்த நிலை, இரண்டாம் நிலை. இப்படி உங்களுக்கு இன்டெரக்டாவும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதை நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது ஸோ தமிழ் மொழிக்கு வந்து ஒரு சில மொழிக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஒரு சில மொழிக்கு பேச்சு மொழி மட்டும் தான் இருக்கும். அதுக்கு இலக்கணம் இலக்கியம்லாம் எதுவும் இருக்காது, எழுத்துக்கூறுகள் எதுவுமே இருக்காது, அதுக்கான எழுதுறதுக்கான அந்த சிம்பிள்ஸுமே எதுவுமே இருக்காது. ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேச்சு மொழியும் இருக்குது, அதே போல் அதில் எழுத்து மொழியும் இருக்குது. அப்போ இரண்டு கூறுகளுடைய மொழி, 2 வடிவங்களுடைய சிறந்த மொழி அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ் மொழியை சொல்லலாம். தமிழ் மொழிக்கு அப்போ எத்தனை வடிவங்கள் இருக்குது? 2 வடிவங்கள் இருக்குது, பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழி. அடுத்து பேச்சு மொழி அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு மொழி தான் வந்து அதாவது ஒரு மொழிக்கு வந்து உயிர்நாடியா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு மொழி தான். அப்போ ஒரு மொழியின் உயிர்நாடி எழுத்து மொழியா பேச்சு மொழியா அப்படின்னு கேட்டால் எதை சொல்லலாம்? பேச்சு மொழி தான் உயிர்நாடி. ஏன்னா அந்த உணர்வுகளை அப்படியே குறையாம வெளிப்படுத்துவதற்கு இந்த பேச்சு மொழி வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவர்களின் உடல் மொழியும். இப்போ நம்ம ஒரு இதை பேசுறோம் அப்படின்னா நம்ம பாடி லாங்குவேஜும் அதில் சேர்த்து சொல்லுவோம் இல்லையா, கை அசைக்கிறது, கண்ணை காட்டுறது, ஸோ இந்த மாதிரியான நிறைய உடல் மொழிகளும் நம்ம அதில் சேர்க்கிறோம். ஸோ அதனால உணர்ச்சி பூர்வமானது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்நாடியா இருக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு மொழி தான். ஸோ ஏற்ற இறக்கம் அதெல்லாம் பேச்சில் நம்ம காட்டலாம். எழுத்துல வந்து நம்ம பஞ்சுவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம், அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்காது. ஸோ உயிர் நாடி அதே போல வந்து உணர்ச்சி பூர்வமானது அப்படின்னு கேட்டால் அது வந்து பேச்சு மொழி. அடுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. கவனி என்னும் சொல் குழந்தை, அதாவது ஒரு சென்டென்ஸ் என்னன்னா குழந்தையை நல்லா கவனிங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வழக்கு கொடுத்துருக்காங்க. குழந்தையை நல்லா பார்த்துக்குங்க அப்படிங்கிறது அதோட பொருள். அப்போ அந்த கவனி அப்படிங்கிற சொல் வந்து பேணுதல் அப்படிங்கிற பொருளையும் தருது, பார்த்துக்குங்க அப்படிங்கிற பொருளையும் தருது. இன்னொரு இடத்துல அதே கவனி வந்து நில் கவனி செல் அப்படில வந்து கவனி என்னும் சொல் வந்து நின்று கவனித்து நீ அப்புறமா போகணும் அப்படிங்கிறதுக்கான மீனிங்கை தருது. அப்ப இதுக்கு வந்து பாதுகாப்பு. அப்ப ஒரே சொல் தான் பேச்சு மொழியில. கவனிங்க அப்படிங்கிற அந்த சொல் பேணுதல் அப்படிங்கிற பொருளையும் தருது, பாதுகாப்பு அப்படிங்கிற பொருளையும் தருது. அப்ப எந்த இடத்துல எந்த மாதிரியான அந்த வார்த்தைக்கான பொருள் மாறுபடுது அப்படிங்கறத அந்த பேச்சு மொழியில நம்ம கவனமா பார்த்து சொல்லணும். இந்த மாதிரி பன்முகத்தன்மையை கொண்டது தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒலிப்பதன் ஏற்ற இடமும் இரக்கமும் பொருளும் வேறுபடுத்தும். அதாவது எந்த இடத்துல ஏற்றமா ஒரு வார்த்தை எந்த இடத்துல ஏற்றி சொல்லணும், எந்த இடத்துல அழுத்தி சொல்லணும். ஏற்றி சொல்றது அப்படிங்கறது ஒரு வார்த்தையை அழுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுதான் அந்த இன்டோனேஷன் சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்காட்டா என்னால் போக முடியாது என்னும் தொடர் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்னால போக முடியாதுப்பா அப்படிங்கிறது எதை வலியுறுத்துது? நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் மறுப்பு தான் வந்து வலியுறுத்துது. அதே வந்து மென்மையா சொல்லும் போது என்னால அது முடியாது அப்படிங்கிற இயலாமையை குறிக்குது. அப்போ அந்த ஏற்றம் இரக்கம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு என்னால் போக முடியாது. இது வந்து ஒரு கோவ நிலையில சொல்லும் போது அழுத்தி சொல்லும் போது அது வந்து மறுப்பை வந்து பொருளை குறிக்குது, மறுக்கிறது அப்படிங்கிறது குறிக்குது. அதே போல வந்து இயலாமை எப்ப குறிக்கும் அப்படின்னா ஒரு மென்மையான தன்மையில சொல்லும் போது அந்த இடத்துல இயலாமை தன்மையை குறிக்குது. அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. நான் பறவையை பார்த்தேன். இதுல அந்த அழுத்தம் எந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற அந்த தொடர நானுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப பறவையை பார்த்தது யார் அப்படின்னு கேள்விக்கு என்ன பதிலா வரும்? நான். சரிங்களா? அப்போ நான் அழுத்தம் கொடுத்தா கேள்வி வந்து எப்படி மாறும்? பறவையை பார்த்தது யார் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து நான் அப்படின்னு சொல்லலாம். அதே இந்த தொடரை நம்ம எப்படி சொல்லலாம்?
நீ எதை பார்த்தாய் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னவா வரும், பறவை அப்படின்னு வரும். அப்போ ஒரு தொடரை நம்ம எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறோமோ, அதாவது எதை வந்து நம்ம ஆன்சரா எடுத்துக்கிறோமோ, அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொடரை நம்ம எத்தனை வகையான வாக்கியம் வினாவாகவும் அதை நம்ம மாத்தலாம். ஒரு வாக்கியத்தை எத்தனை வினாவாகவும் மாத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் நானும் வருது, அதே போல பதில் வந்து பறவை அப்படின்னு வரும். அப்ப எந்த இடத்துல எதுக்கு அழுத்தம் கொடுத்தா என்ன விடை வரும். அப்ப நானுக்கு அழுத்தம் கொடுத்தா பறவை யார் பார்த்தது அப்படிங்கிற கேள்வி வரும். அதே போல பறவைங்கிற பதில் வரணும்னா அப்ப அது கேள்வி எப்படி இருக்கணும், நீ எதை பார்த்தாய் அப்படிங்கிற கேள்வி இருக்கணும். அப்ப இந்த மாதிரி வினாக்கள் அமைக்கலாம். அதுக்கு எப்படி பதில் வரும், எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கறது முதற்கொண்டு தமிழ் மொழியில பேச்சு மொழியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இங்க பாத்தீங்க அப்படின்னா இவ்வாறு இந்த ஒரு கோட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து யாரு எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு, எடுத்தல் படித்தல் நழித்தல் உழைப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படிங்கிறது நன்னூல்ல இருந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த வாக்கியங்கள் இந்த வரிகளை குறித்து எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம். அடுத்தது இங்க வந்து வரதராசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மொழியை வந்து சிறப்புப்படுத்தி பாடியிருப்பாரு, பேசியிருப்பாரு. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி, அதுதான் வந்து ஒரு மொழிக்கான உண்மையான தன்மை. ரெண்டுமே இருக்கணும், பேசப்படுவதும் கேட்கப்படும். முதல் நிலை நம்ம பார்த்தோம் இல்லையா, பேசப்படுவதும் கேட்கப்படும். ஸோ அதுதான் வந்து உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் வந்து அடுத்த நிலையில் வைத்து கருதப்படுவது ஆகும், அதுவே மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவை அன்றி வேறு வகை மொழிகளுக்கு உண்டு, எண்ணப்படுவது நினைக்கப்படுவது. ஸோ இது இல்லாம இன்னும் 2 கூறுகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து எண்ணப்படுவது, இன்னொன்று வந்து நினைக்கப்படுவது. ஸோ இது வந்து கனவு காண்பது ஆகியவை மொழியாகும். அப்போ வரதராசன் வந்து முதல் நிலை 2ஆம் நிலை 2 பிரிச்சிருந்தாங்க முன்னோர்கள். வரதராசன் என்ன பண்ணியிருக்காரு, வரதராசன் 3 நிலையா பிரிச்சிருக்காரு. அப்ப முதல் நிலையா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2வது நிலை வந்து என்ன, முதல் நிலை வந்து பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் முதல் நிலை, 2வது நிலை வந்து எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். அடுத்ததுதான் 3வது என்ன சொல்றாருன்னா, எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் அப்படிங்கிற ஒரு புது வகையை வந்து 3வது நிலையா வரதராசன் வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்போ இந்த கோட்டை கொடுத்து இதோட ஆசிரியர் யாரு, இதை கூறினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் நீங்க தவறாம பாத்துக்கணும். அடுத்ததா பார்க்க போறது வட்டார மொழி. ஸோ வட்டார மொழி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பேச்சு மொழி வந்து இடத்திற்கிடம் மாறுபடும் தன்மை உண்டு. ஒரு இடத்துல பேசுறதுக்கும் இன்னொரு வட்டாரத்துல தமிழ் மொழி தான் பேசுவாங்க, ஆனா சென்னை ஸ்லாங் வேற, கோயம்புத்தூர் ஸ்லாங் வேறன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இந்த வட்டார மொழி. ஸோ அப்ப என்ன வட்டார மொழி அப்படின்னா, ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவங்கள், அதான் என்னன்னு சொல்றோம், வட்டார மொழி. இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவங்களை டாஸ் என்பர் அப்படின்னா வட்டார மொழி. ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு கிளை மொழியும் கொடுக்கலாம், எழுத்து மொழியும் கொடுக்கலாம். ஆனா வந்து ஆன்சர் வந்து வட்டார மொழி. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கு, அதே வந்து அதான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல கீது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வட்டாரத்துல பேசக்கூடிய அந்த ஸ்லாங் வந்து மாறுபடும். அதே போல கிளைமொழி அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள் வந்து ஒரு இடத்துல இப்போ தமிழ் பேசுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மொழியில இருந்து ஒரு சில மாற்றங்களை ஏற்பட்டு அவங்க புதுசா ஒரு மொழியை அதை வந்து உருவாக்கிக்காங்க. ஸோ மொழியில் சிறிதாக மாற்றங்கள் ஏற்பட்டு அதை வேற மொழியை அவங்க மாத்திப்பாங்க. அப்ப தமிழோட கிளைமொழிகள் நம்ம பார்த்தா கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் தமிழின் கிளைமொழிகள். அடுத்தது பார்த்தா எழுத்து மொழி. ஸோ இந்த எழுத்து மொழியில வந்து பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் தான் வந்து எழுத்து மொழி அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஒன்று பேசுறோம், அதுக்கு கொடுத்த அந்த வரி வடிவம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ண அந்த வரி வடிவம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எழுத்து மொழி அப்படின்னு சொல்றோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மொழி வந்து நீண்ட காலம் நிலைக்கணும் அப்படின்னா அது ஏதாவது எழுதி வச்சுப்பா. முன்னாடி காலத்துல வாழ்ந்த அரசர்களை பத்தினா நம்மளுக்கு குறிப்பு இருந்ததுனாலதான், எழுத்து குறிப்பு இருந்ததுனாலதான் நம்ம வந்து அந்த அரசர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு மொழி வந்து நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எதுதான் தேவை அப்படின்னு பார்த்தா அதோட வரி வடிவம். வரி வடிவம் இல்லாத எத்தனையோ மொழிகள் வந்து இன்னைக்கு சிதைவடைந்திருக்கு, அந்த மொழியே இல்லாம ஆயிருந்திருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள்லாம் நம்மளுக்கு எழுத்து வடிவில் ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சனாலதான் அந்த காப்பியங்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா எழுத்துங்கிற அந்த வடிவம் வந்து மாறுபடும். ஸோ வடிவம் மாறுபடுமா மாறுபடாதா அப்படின்னா மாறுபடும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் முன்னாடி வந்து நான் அப்படிங்கிற அந்த அதாவது நெடில வந்து அவங்க இப்படி சுழிப்பாங்க. இது வந்து இப்ப நம்ம நூன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி சிலிச்சா அப்படின்னா துணைக்கால் வரும் அப்படின்னு அர்த்தம். அதே போல இந்த மாதிரி லை, இந்த நான் போடுறதுக்கு பதில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கொம்பு வந்து நாக்கோ போடுவாங்க, அப்படி போட்டா அது லை நை அப்படிங்கிற பொருள். ஸோ இந்த மாதிரியான வரி வடிவம் அதாவது மாறுபட்டிருக்கு அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேச்சு மொழியை வந்து உலக வழக்குன்னு சொல்றாங்க. அதே போல எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு. ஏன்னா இலக்கியங்கள் எழுதுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது எழுத்து மொழி தான். அப்ப எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு மொழியில வந்து சொற்கள் பெரும்பாலும் நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னா குறுகி, அதாவது எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா நம்ம குறுகி வந்து அந்த சொற்களை ஒழிச்சிருவோம். ஆனா எழுத்து மொழியில வந்து முழுமையாக தான் நம்ம அதை எழுதப்படணும். அதை எந்த அளவுக்கு நம்ம குறுக்கி எழுத முடியாது.
இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறது பேச்சு மொழி, நன்றாக சாப்பிட்டான், அப்போ தெளிவாக இதில் இருக்கு. இது வந்து நல்லா, அது, இது அப்படிங்கிற அவை இவை அப்படின்னு நம்ம தமிழில் எழுதும் போது அதை வந்து விரிவாக தான் நம்ம எழுதுவோம். ஆனால் பேசும்போது அதோட ஒலிப்பு முறை வந்து குறுகி தான் நம்ம ஒலிப்போம். பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே போல் எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் ரொம்ப குறைவு. இதுவுமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ எதில் வந்து அதிகம் எதில் குறைவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ வந்து அப்படிங்கிற அந்த சொற்கள்லாம் நம்ம வந்து எழுத்து முறையில் பயன்படுத்த மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேசும்போது உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா, அவ்வளோதான், அதோட முடிச்சுவோம். ஆனால் எழுத்து மொழியில் வந்து நம்ம அவ்வளோ ஷார்ட்டாக பண்ண மாட்டோம். அதுக்கு வந்து நம்ம விளக்கம், அதாவது ஒரு சென்டென்ஸை நம்ம எழுதுவோம். அப்போ அந்த வந்து போனது போச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் எழுத்து மொழியில் நம்ம எழுத மாட்டோம். அடுத்து பேச்சு மொழியில் பார்த்தோம்னா உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாலும் இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்துது, கருத்தை வந்து ஒரு உணர்ச்சிகரமாக வெளிப்படுத்துது. ஆனால் இதே எழுத்து மொழியில் அந்த உடல் மொழியும் இருக்காது, குரல் ஏற்றத்தாழ்வும் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது. அடுத்து இப்போ எழுத்து மொழியில் ஏதாவது ஒரு பிழைகள் வந்தால் அதை வந்து நம்ம திருத்திக்க முடியாது. இப்போ ஒரு காப்பியத்தை எழுதுகிறோம், அதில் ஏதோ ஒரு பிழையோடு எழுதிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அது வந்து பப்ளிஷ் ஆயிரும், அதுக்கப்புறம் அதை நம்ம திருத்த முடியாது. அதே வந்து பேச்சு மொழியில் அப்படின்னா நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் அதை மாற்றி நம்ம சொல்லிக்கலாம். அப்போ பிழைகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதால் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எதுல வந்து பிழைகளை நம்ம திருத்திக்க முடியும், வாய்மொழியில. அதாவது வாய்மொழியில நம்ம பேசக்கூடியதை நம்மளால திருத்திக்க முடியாது, வாய்மொழியில நம்ம சொல்லக்கூடியதை நம்மளால திருத்திக்க முடியாது. அதே எழுத்து மொழினா எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம அழைச்சிட்டு அதை எழுதிக்கலாம், அதை அடிச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போ எழுத்து மொழியில் இருக்கக்கூடிய பிழைகளை நம்மளால திருத்தி கொள்ள முடியும். ஆனால் வாய்மொழியில் இருக்கக்கூடியதை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மேடையில் ஏதோ ஒன்று பேசுகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நியூஸ் ரீடர் இருக்காங்க, இல்லை பிஎம் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, சொல்லி அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு, பப்ளிஷ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் சொல்லலைன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அப்போ வாய்மொழியில் சொன்னதை நம்மளால திருத்திக்க முடியாது, அது மக்களிடம் சென்று அடைந்து விட்டது. ஆனால் அதே எழுத்து மொழியில் எழுத்துப்பூர்வமாக அவங்க கொடுத்துருக்கிறதா இருந்தால் அதை நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம அதை ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்வது வந்து எழுத்து மொழி. ஆனால் பேச்சு மொழியில் வந்து சிந்திப்பதற்கான நேரமும் குறைவு பேசுறதுக்கு, அதே போல் திருத்திக் கொள்ளும் வாய்ப்பும் பேச்சு மொழியில் இல்லை. ஸோ அதனால பேச்சு மொழி வந்து திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை, பேச்சு மொழி தான் இலக்கிய நடையில் அமைவதில்லை. அடுத்து பேச்சு மொழி வந்து மனிதனின் மனநிலைக்கு ஏற்றவாறு அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் எழுத்து மொழியில வந்து அந்த மாதிரி மாறுபாடுகள் நம்ம பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழியில பெரும்பாலும் மொழி தூய்மை வந்து பேணப்படுகிறது, பாதுகாத்து காக்கப்படுகிறது. அதை மொழி தூய்மையை வச்சுதான் நம்ம வந்து எழுதவே நம்ம பண்றோம். அப்போ மொழி தூய்மை எந்த மொழியில வந்து காக்கப்படுகிறது, பேணப்படுகிறது அப்படின்னு பார்த்தா எழுத்து மொழியில தான் அந்த தூய்மை வந்து இருக்கு. ஏன்னா அந்த வந்த போன அந்த போல இந்த மாதிரி நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஒரு தெளிவான வாக்கியம் வந்து நம்ம எழுதுவோம், சென்டென்ஸ். அதனால எழுத்து மொழியில தான் அந்த மொழி தூய்மை வந்து பாதுகாக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியில எழுத்துக்களை வந்து நம்ம மாற்றி ஒழிக்கிறோம். இப்போ ஈய வந்து ஏன்னு சொல்றோம், ஊக்கு பதிலாக நம்ம ஓங்கிற ஒழிப்பு உச்சரிக்கிறோம். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இலையை வந்து இலை அப்படின்னு சொல்றோம், அந்த இலை உதிர்ந்துருச்சு இலைன்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஸோ இலைன்னு சொல்றோம். அதே போல் உலகத்தை வந்து உலகம் என்னப்பா சொல்லுது, ஸோ உலகம். ஸோ இந்த மாதிரி ஓன்னு சொல்றோம், அதே போல் ஈய ஏனும் இந்த மாதிரி மாற்றி நம்ம பேச்சு மொழியில பேசுறதுனால அதில் அந்த இலக்கிய தூய்மை பாதுகாக்கப்படுவது இல்லை. அடுத்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இல்லையா நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அந்த வேறுபாடை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இரட்டை வழக்கு மொழிகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த எழுத்து தமிழை வந்து நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய மாடர்னைஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த டெக்னாலஜினால தான், அந்த புதிய அறிவியல் கண்டுபிடிப்புனால தான் சான்றோர்கள் கூறிய உரைகளை நம்ம இன்னமும், அதாவது பேசுறதை நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு ரொம்ப பயன்படுறதுக்கு இந்த ஒளிப்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு மூலயமா நம்ம சான்றோர்களின் உரையை வந்து ஒளிப்பதிவுனா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைக்கிறதுக்கு டெக்னாலஜி கொண்டு வந்துருச்சு. ஸோ ஒரு 10-20 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எழுதினாதான் அது வந்து அடுத்த காலத்துக்கு போகும். வாய்மொழியில் சொன்னது யாரும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எழுத்து மொழிக்கு ஈக்குவலாக பேச்சு மொழியும் வந்து அடுத்த செஞ்சுரிக்கு நம்மளுக்கு மூவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரெக்கார்ட் சிஸ்டம் வந்துருச்சு, நிறைய ஃபைல்ஸில் நம்ம ஃபோல்டர்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால அந்த புதிய அறிவியல் வந்து அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அதே போல் ஒரு எழுத்து தமிழ் நம்ம பயன்படுத்துகிறோம், இல்லை ஒரு மொழியை வந்து நம்ம அழியாமல் காக்கணும் அப்படின்னா அதுக்கு இப்போ வந்து ஊடகங்கள் தான், ஊடகங்கள்லையும் இலக்கியத்துலையும் தான் அந்த மொழியோட தன்மை மாறாமல், அந்த மொழியோட அழகு குறையாமல் நம்ம பேணி காத்து வந்தோம்னா அந்த மொழியை வந்து நம்ம சிதையாமல் நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது எல்லாம் சொல்லியிருப்பாங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் எளிய நடைகள் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்ற வேண்டும். இது வந்து யாருடைய வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாவேந்தரோட வரிகள். இந்த வரிகளை கொடுத்தோம் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு ஒரு டிஃபரன்ஸ். அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தமிழில் வந்து நம்ம அதை தெளிவாக எழுதும் போது அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் அப்படின்னு எழுதுவோம். இதுதான் அதுக்கான டிஃபரன்ஸ். அதே போல சொல்லு சொல், நில்லு நில், வந்தியா வந்தாயா, அதை சாப்பிட்டாயா அப்படிங்கிற அந்த எழுத்து மொழியில அந்த தெளிவான இலக்கண கூறுகளோட நம்ம வந்து அதை எழுதுவோம். அடுத்த புக் பேக்ல பாத்தீங்கன்னா மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ். இப்ப மொழி முதல் நிலைன்னு நம்ம 2 சொல்லியிருப்போம், பேசுதலும் கேட்டலும் முதல் நிலை. அப்ப இது ஃபர்ஸ்ட். அடுத்து ஒளியின் வரி வடிவம் அப்படிங்கிறது எழுத்துதான். ஸோ ஒளியை தான் நம்ம எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தோம். தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. அடுத்து உருது, இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று வந்து என்னன்னா தெலுங்கு. அடுத்து பேச்சு மொழி டாஸ் வழக்கு என்று கூறுவர், பேச்சு மொழியை உலக வழக்கு என்று கூறுவர். அடுத்து பார்த்தீங்கன்னா மொழி காலத்திற்கேற்ப மாறுகிறது. ஆமா, மாறுபாடு அடையும். சரி. அடுத்து எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கிறது. எழுத்து மொழியும் காலம் கடந்து நிற்கிறது. ஸோ சரி. அடுத்து பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி. உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழியா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்ம ஏற்கனவே உள்ள பார்த்தோம். உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது வந்து இந்த மொழி பேச்சு மொழி தான் வந்து உதவும், எழுத்து மொழி கிடையாது, தவறு. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். எழுத்து மொழிக்கு உடல் மொழிக்கு என்ன சம்பந்தம்? பாடி லாங்குவேஜஸ் வந்து நம்ம பேசும்போது தான், அப்ப பேச்சு மொழியில தானே, அப்ப இதுவும் தவறு. அடுத்து பேச்சு மொழியில் சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம், கண்டிப்பா நிச்சயம். குரல் ஏற்றத்தாழ்வு மற்றும் உடல் மொழி இது ரெண்டுமே, பாடி லாங்குவேஜும் அதே போல வந்து அந்த பிச், இன்டோனேஷன், ஸ்ட்ரெஸ் இதுவுமே முக்கியம். ஸோ அப்போ இது சரி. ஸோ இது புக் பேக் ஆன்சர். நிறைய பேர் புக் பேக் ஆன்சர் நீங்கள் பிடிஎஃப்லேயே ஆன்சர் மெட்டீரியல்ஸ் கொடுக்கும்போது எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுனால டிஎன் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த மெட்டீரியல், ஸோ அந்த வெப்சைட்டில் டிஎன் ஸ்கூல் புக்ஸில் எப்படி இருக்குமோ, புது புக் பிரிண்ட் எப்படி இருக்குமோ அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆன்சர்ஸில் எதுவும் மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோஸில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் இப்போ இந்த பிடிஎஃப் வந்து உங்கள் கையில் வச்சிருக்கீங்க, பிரிண்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்து என்ன ஆன்சரோ அது சைட்டில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து அதிலே நம்ம எழுதி வந்து அதில் கொடுக்க முடியாது. ஸோ வீடியோ கிளாஸஸில் நான் ஆன்சர் சொல்லிடுவேன். ஸோ அந்த கிளாஸஸில் நீங்கள் பார்த்து உங்கள் கையில் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது திராவிட மொழிகள். அதில் இருக்கக்கூடிய 9th கவர் ஆகக்கூடிய இயல் 1. இது வந்து நியூ புக்கில் 9th இயல் 1 கவர் ஆகக்கூடிய திராவிட மொழி குடும்பம் இருக்குது. ஸோ திராவிட மொழி குடும்பம் பார்க்க போகிறோம். ஸோ நுழைய முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள் வந்து மூத்த மொழியாக விளங்குது. ஸோ இருக்கிறதுலே மூத்த மொழி வந்து திராவிட மொழிகளுக்கு மூத்த மொழியாக விளங்குவது தமிழ் மொழி தான். திராவிட மொழி குடும்பத்திலேயே எந்த மொழி இருக்கிற மொழிகள்ல எந்த மொழி மூத்த மொழினா தமிழ் மொழிக்கு தான் சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது எந்த மாதிரியான காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் மொழி மாறுது, புதுமைகளையும் அந்த தமிழ் மொழியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், புதுசா நிறைய வேர்ட்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து மற்ற மொழிகளுக்கு ஓவர்டேக் பண்ணி அது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறதுக்கான ஆற்றல் வந்து தமிழ் மொழிக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி வந்து அது எப்பயுமே பார்த்த மாதிரி மொழிக்கு பார்த்த மாதிரி ஒருத்தரோட கருத்தை வந்து மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு மொழி வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கருவியா இருக்கு. அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, ஒரு கருவி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து கண்டுபிடித்த முதல் கருவி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் மொழி தான். இப்போ மனிதன் கண்டுபிடித்த முதல் கருவி வந்து ஆயுதங்கள் எதுவும் கிடையாது. மனிதர் கண்டுபிடித்த கருவி வந்து மொழி அப்படின்னு சொல்றாங்க. அது முதலில் தம் எண்ணங்களை, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த மொழியை வச்சு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா தன்னோட எண்ணங்களை வெளிப்படுத்துறான். அது என்ன மெய்ப்பாடுகள், சைகைகள் மூலியமா, ஒலிகள் மூலியமா, ஓவியங்கள் மூலியமா. அப்போ ஒவ்வொரு பார்ட்டா வந்து வளருது. எடுத்ததுமே மொழிங்கிற லாங்குவேஜ் வரல இல்லையா? அப்ப தன்னோட எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு மனுஷன் வந்து முதல்ல என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு மெய்ப்பாடுகள் அப்படின்னா ஏதோ ஒன்று. இப்போ வந்து ஒரு தட்டு அப்படின்னா அது வந்து உணவு அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அந்த மாதிரி ஒரு மெய்ப்பாடுகள் மூலியமா ஃபர்ஸ்ட் இது பண்ணா. அது வந்து அவனுக்கு பத்தலை. ஸோ அடுத்தது என்ன பண்ணா சைகைகள், இப்போ கொண்டு வா, அப்படி எடுத்துட்டு வா அப்படிங்கிறதுக்கு சைகைகளை வந்து பயன்படுத்தினான். அடுத்தது ஏதோ ஒரு விலங்கு கூவுற மாதிரி ஏதோ ஒலிகளை வந்து ஏற்படுத்தி அதை வந்து மொழிகளுக்கு முன்னாடி இதுவாக பயன்படுத்தினா. அதுக்கப்புறம் அவன் என்ன எண்ணத்தை வெளிப்படுத்துறானோ அதை வந்து ஒரு சுவரில் வந்து ஓவியங்களா, இப்போ வந்து வேட்டையாடுற ஓவியங்கள் அந்த மாதிரி ஒரு ஓவியங்களா அதை வந்து வரைந்து அதை வந்து அவனோட கருத்துக்களை வெளிப்படுத்தினான். அப்போ எத்தனை ஸ்டேஜஸாக வந்திருக்கு பாருங்க. மொழிக்கு முன்னாடி மெய்ப்பாடுகள்ல, அடுத்த சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள், அதுக்கப்புறம் தான் வந்து அவனோட எண்ணத்தை மொழியா வந்து அவன் வந்து கொண்டு வந்திருக்கான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் இந்த 4 ஸ்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா? இது வந்து அது பருப்பொருள்கள். அவன் என்ன சொல்ல வரானோ அப்படிங்கிற கருத்துல பாதி கருத்தை மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு
உணர்த்துறதுக்கு கூறுகளா இருந்துச்சு. அப்ப அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி முதற்கொண்டு உணர்த்துவதற்கு அவனுக்கு தேவைப்பட்டது ஒரு மொழி. ஸோ அப்போ அந்த மொழி வந்ததுக்கு அப்புறம் தான் நுண்பொருளை உணர்ச்சிச்சு. அதாவது டீப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்ன, நுண்ணியாக ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மொழி தான் பயன்படுச்சு. ஸோ அப்போ இந்த 4 ஸ்டேஜஸ்லையும் பருப்பொருள்கள் மட்டும்தான் உணர முடிஞ்சிச்சு, நுண்பொருளை அவனால் உணர முடியலை. ஸோ அப்போ அவன் உணர்றதுக்கு கொண்டு வந்தது தான் ஒலி அப்படிங்கிறது தேவை அப்படின்னு கொண்டு வந்துதான் அந்த பொருளை உணர்த்துறதுக்கு அவன் ஒலியை கொண்டு வரான். அந்த ஒலிக்காக வந்தது தான் அந்த மொழி. ஸோ இந்த மாதிரி தான் பல மொழிகள் இந்த திராவிட மொழி குடும்பத்தில் உருவானது அப்படிங்கிறதுக்கான வகை காரணங்களை சொல்றாங்க. அடுத்தது ஒரு மனித இனம் ஒரு மொழியை இப்போ வெவ்வேறு மொழி, இப்போ இங்கே தமிழன்ஸ் நம்ம இந்தியன்ஸ் ஒரு மாதிரி பேசுகிறோம், அதே போல் சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு மாதிரி மொழியை பேசுகிறாங்க. சீனர்களோட மொழி ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இங்கிலீஷே எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம இந்தியாவில் பேசக்கூடிய ஆங்கிலத்துக்கும் ஃபாரினர்ஸ் பேசக்கூடிய ஆங்கிலத்துக்கான வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் ஒரே மொழி தான், ஆங்கிலம் தான். தமிழ் இங்கேயும் தான் நம்ம பேசுகிறோம், மற்ற நாடுகளில் சிங்கப்பூர் மலேசியாலையும் கூட தான் பேசுகிறாங்க. ஆனால் ஏன் அந்த மொழியோட மாறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இருக்கக்கூடிய அந்த இட அமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட இயற்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் தான் அந்த மொழி மாறுபாடு அடையுது. அப்போ எந்த 2 ஃபேக்டர்ஸ் அந்த மொழி சேஞ்சிங்க்கு காரணமாக இருக்குது, இடம் மற்றும் இயற்கை. இப்படிதான் பல மொழிகள் உருவாயின. தமிழா இருக்கட்டும், அது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே தமிழ்ல இருந்து வந்த கிளை மொழிகள் தான் நம்ம சொல்றோம். அப்போ அவங்களோட இட அமைப்புக்கும் அந்த இயற்கை அமைப்புக்கும் ஏற்ற மாதிரி அவங்க அந்த வார்த்தையை மாற்றி அது ஒரு புது மொழியை அவங்க மாற்றிக்கிறாங்க. இப்படிதான் மொழி குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய மொழிகள் உருவாகின. ஸோ அப்போ மொழி குடும்பங்களை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொழி குடும்பத்தில் அதாவது இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 1300க்கு மேற்பட்ட மொழிகள் பேசப்படுது. மொழி குடும்பங்களா நம்ம 4 மொழி குடும்பங்களா பிரிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தோ ஆசிய மொழி குடும்பம், அடுத்து திராவிட மொழிகள், அடுத்து ஆஸ்திரேலியா ஆசிய மொழிகள், சீன தபத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம மொழி குடும்பங்களா 4 வகையா பிரிக்கிறோம். அப்படின்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழிகளின் இந்தியா நாடு மொழிகளின் காட்சி சாலை அப்படின்று கூறியவர் அகத்திலம். இது உங்களுக்கு பல வாட்டி இந்த லெசன்ல தான் 9th தான் அதிகமா டிஎன்பிசில உங்களுக்கு தமிழ்ல இது வரைக்கும் கேட்கப்பட்டக்கூடிய லெசன். அதனால ஒவ்வொரு வார்த்தை முதற்கொண்டு அது நம்ம தெளிவா படிக்கணும். இந்த கொஸ்டின்லாம் இந்த தமிழ் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யாருங்கிற கொஸ்டின் பல வாட்டி உங்களுக்கு டிஎன்பிசில கேட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆன்சர் யாரு? அகத்தியலிங்கம். ஸோ இனிஷியல் முத கொண்டு பார்த்துக்கங்க, சாகத்தியலிங்கம். அடுத்தது உலகில் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்கள்ல இந்திய நாகரிகமும் ஒன்று. என்னென்ன நாகரிகம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா நாகரிகம் இருக்கு. ஸோ அப்போ இருக்கிறதுலே தமிழ் மொழிக்கான இந்திய நாகரிகம் இது ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதை திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதே திராவிட மொழிகள், இந்த மொழியை தான் இந்த நாகரிகத்துல பேசப்பட்ட மொழிகள் திராவிட மொழிகள். பழமையான நாகரிகம் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, அதுல வாழ்ந்த மக்களை திராவிட மக்கள்னு சொன்னாங்க. அவங்களோட நாகரிகத்தை திராவிட நாகரிகம்னு சொன்னாங்க. அவங்க பேசப்பட்ட மொழியை திராவிட மொழின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, குமரில பட்டர் அப்படிங்கிறவர் தான் திராவிட நாகரிகம், அதே போல திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி அப்படின்னு சொன்னவர் குமரில பட்டர். அடுத்து தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் என்ன வார்த்தை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிடா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்திருக்கு. எந்ததுல இருந்து? தமிழ்ல இருந்து தான் திராவிடா அப்படிங்கிற தமிழ் சொல்லிலிருந்து தான் திராவிடா அப்படிங்கிற ஒரு சொல் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹீராஸ் பாதிரியார் அப்படிங்கிற ஒரு பாரதியார் கிடையாது, பாதிரியார். ஹீராஸ் பாதிரியார் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாருன்னா, தமிழ்ல இருந்து தமிழாங்கிற சொல் வந்துச்சு, தமிழால இருந்து தமிழா, அதே போல ட்ரிமிலா, அதே போல திராவிடா, அதே போல திராவிடா. இப்ப தமிழ்ல இருந்து தான் திராவிடா அப்படிங்கிற அந்த சொல் வந்துச்சு அப்படின்னு சொன்னவர் யாரு? ஹீராஸ் பாதிரியார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மொழி ஆய்வு. இதுல பாத்தீங்கன்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு இதுல எல்லாமே எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமஸ்கிருத மொழியில இருந்து வந்த மொழிகள் தான் இந்த தமிழ், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மொழிகளுக்கு 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் எதுதான் மூலமா இருந்துச்சுன்னா வடமொழி. இப்ப சமஸ்கிருதம் நம்ம அதை வடமொழின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வடமொழி, அதாவது 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் எதுதான் மூல காரணமா இருந்துச்சு? வடமொழி. அடுத்தது பாத்தீங்கன்னா அறிஞர் வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவரு வடமொழியை ஆராய்ஞ்சு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி. ஏன்னா முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா அறிஞர் வில்லியம் ஜேம்ஸ். அப்போ ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படிங்கிற முதல்ல குறிப்பிட்டவர் அறிஞர் வில்லியம் ஜேம்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பேராசிரியர்கள் பாப்பு, ராஸ்கு, கிரீம் இவரெல்லாம் பேராசிரியரோட பேர். இவர் 1816 இவங்கெல்லாம் ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க அப்ப யாரெல்லாம் தமிழ் மொழிகள் திராவிட குடும்பத்துல இருந்து வந்திருக்கா, அதோட பின்புலம் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவங்க யாருன்னு பார்த்தா பாப்பு, ராஸ்கு, கிரீம். ஸோ இவங்கெல்லாம் பேராசிரியர்கள். எந்த ஆண்டு? 1816.
அடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்று கூறியிருக்கார். அப்ப இது மட்டுமே தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லி சொன்னவர் பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகள் அது அது அந்த தனி மொழி குடும்பம் சொல்லியிருப்பாரு இல்லையா, அதுக்கான என்ன பெயர் வந்து கொடுத்துருப்பாருன்னா தென்னிந்திய மொழிகள் அப்படிங்கிற அந்த பெயரை கொடுத்தவர் யார் தான்? பிரான்சிஸ் எல்லிஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மால்தோ, தோடா, கேண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ இதில் வந்து இதெல்லாம் வந்து மொழி குடும்பத்தில் வரக்கூடிய மொழிகள், மால்தோ, தோடா, கோண்டி இதெல்லாம். அதே போல ஹாக்கன் என்பவர் வந்து இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு அவை தமிழ் மாறுபட்டவை என்றும் கருதினார். அப்போ தமிழ், தெலுங்கு, அதே போல கன்னடம் இந்த மூணையும் பிரான்சிஸ் எல்லிஸ் வந்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதே போல ஹாக்கன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்க பார்த்தோம் இல்லையா மால்தோ 3 மொழி, மால்தோ, தோடா, கோண்டி இந்த 3 மொழியும் ஹாக்கன்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த எல்லா மொழியும் இணைத்து அவர் வந்து தமிழியன் அப்படிங்கிற அந்த பெயரை வந்து கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இது மாறுபட்டவை, தமிழ் மொழி குடும்பத்துல இருந்து மாறுபட்டவை இந்த 3 அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அதே போல மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை தான் வந்து சொல்லியிருப்பாரு. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து கால்டுவெல்லால வெளியிடப்பட்டது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுவுமே வந்து பல வாட்டி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த நூலை வந்து எழுதினவர் வந்து யாரு? கால்டுவெல். எந்த ஆண்டு வெளிவந்திருக்கு? 1856 வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா. அடுத்தது திராவிட மொழிகள் வந்து ஆரிய மொழி குடும்பத்தில இருந்து வேறுபட்டவை அப்படின்னும் இவர் வந்து இதுல கூறியிருக்காரு. இதுல இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல்ல என்ன கண்டென்ட் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பாத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிறைய கால்டுவெலுக்கு பின் வந்த ஆராய்ச்சியாளர்கள் யாருன்னா ஸ்டென்கனோ, அதே போல KV சுப்பையா, அதே போல SV ராமசுவாமி, பரோ, அபே எமினோ, கமல் சுவவில், ஆந்திரனோ, அதே போல தேப்போ, மீனாட்சி சுந்தரம் இவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பிரிஸ்கிரைப் சிலபஸ். நம்ம அப்புறமா லேட்டராக பார்ப்போம். ஸோ இவங்க எல்லாமே வந்து தமிழ் மொழியில ஆராய்ச்சி பண்ணவங்க. ஸோ கால்டுவெலுக்கு பின் ஆராய்ச்சி பண்ணவங்களோட பெயர்கள் இதெல்லாம். அதே போல திராவிட மொழி குடும்பத்தை வந்து 3 மொழி குடும்பமா வந்து பிரிக்கிறாங்க. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், அதே போல வட திராவிட மொழிகள் அப்படின்னு 3 மொழி குடும்பமா பிரிக்கிறாங்க. அந்த மொழிகளை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு பல வாட்டி கொஸ்டின்ல கேட்கப்பட்டிருக்கு. அதாவது இப்ப கோண்டா அப்படிங்கிறது எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தது? நடு திராவிடமா, தென் திராவிடமா, வட திராவிடமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது எல்லா மொழியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு கதையா வந்து உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். அது கொஞ்சம் ஜோவியலா தான் இருக்கும். இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் அதை வந்து உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வந்து இது எப்படி ஞாபகம், ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு கூட நீங்க ஞாபகம், தாமா, கா, கு இப்படி நீங்க ஞாபகம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டபிளா நீங்க வந்து ஒரு ஹிண்ட்ஸ் வச்சு ஞாபகம். நான் இன்னைக்கு எப்படி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தென் திராவிடம் எடுத்துக்கிட்டா தென் திராவிடத்துல மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்குன்னு பாத்துக்கணும். எத்தனை இருக்கு? 9 மொழிகள் இருக்கு. ஸோ தென் திராவிடத்துல மொத்தம் 9 மொழிகள் இருக்கு. அதே போல வந்து வட திராவிடத்துல 3 இருக்கு. இதுக்கு வந்து எந்த ஹிண்ட்ஸும் கிடையாது, அப்படிதான் படிச்சுக்கணும். ஸோ குருக்கு, மால்தோ, அதே போல பிராகுயி இது 3 வந்து வட திராவிட மொழிகள். அடுத்து நடு திராவிடம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடியது 12 மொழிகள். ஸோ நடு திராவிடத்துல மொத்தம் 12 இருக்கு. ஸோ இந்த எண்களும் முக்கியம். அப்போ மொத்தம் தென் திராவிடத்துல 9 இருக்கு, நடு திராவிடம்னா 12, வட திராவிடம்னா அதுல வந்து 3 இருக்கு அப்படின்ட்டு. இப்போ தென் திராவிடம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு அறிஞர், அவருக்கு வந்து தமிழும் தெரியும், மலையாளம் தெரியும், கன்னடம் தெரியும். அப்போ 3 மொழிகள் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு வழியில போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு குடத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, குடத்துல இருந்து சத்தம் கேட்குது. அதை எட்டி பாக்குறாரு. பார்த்தா ஏதோ ஒன்று துள்ளிக்கிட்டு இருக்கு, துளு. அப்போ அதை பார்க்கும்போது அவருக்கு மீன் மாதிரி தெரியுது. அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் வலையை எடுத்து பிடிக்கிறாரு. ஸோ கொத்தா வந்து பல மீன்களை வந்து பிடிக்கிறாரு, அதை கோத்தா. சரிங்களா? அப்போ தமிழ், மலையாளம், கன்னடம் தெரிஞ்ச ஒருத்தர் போயிட்டு இருக்கும் போது குடத்துல ஒரு சத்தம் கேட்குது, அதுல மீன் துள்ளிக்கிட்டு இருக்கு. ஸோ கொத்தா அந்த மீனை பிடிக்கிறாரு. அப்போ அதை தொட்டு பார்க்குறாரு. தொட்டா சொர கொரான்னு இருக்கு. ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப கருப்பாக தெரியுது, இருளாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ், மலையாளம், கன்னடம் தெரிஞ்ச ஒருத்தர் குடத்துல ஏதோ துள்றதை பார்க்குறாரு, கொத்தா பிடிக்கிறாரு, தொட்டு பார்க்குறாரு, கொரகுரன் இருக்கு, அது ரொம்ப இருட்டாகவும் இருக்கு. ஸோ இது தென் திராவிடம். அடுத்து நடு திராவிடம் பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கு மொழியில ஒருத்தன் கூவி ஒரு போண்டாவையும் கோலா உருண்டையும் வித்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு செல்லர் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ எந்த மொழியில வித்துக்கிட்டு இருக்கான்? தெலுங்கு மொழியில கூவி விற்கிறான். கூவி. சரிங்களா? எதை விற்கிறான் அப்படின்னா போண்டா இங்க வந்து கோண்டா. அதே போல கோலாமிங்கிறது பேரு, கோலா உருண்டை, கோலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கோலா இது ரெண்டையுமே தெலுங்கு மொழியில ஒருத்தன் கூவி வித்துட்டு இருக்கான். அப்போ அவன் கையில ஒரு பிங்கோ பாக்கெட் வச்சிருக்கான். ஸோ அந்த பெங்கோ வந்து அந்த நாய்க்கு தூக்கி போடுறான். நாய்க்கு பெங்கோ இதை தூக்கி போடுறான். அந்த சமயத்துல அவன் மண்டை மேல ஒரு பஜ்ஜி வந்து விழுது. பர்ஜி ஆக்சுவலி நம்ம வந்து
படிக்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பஜ்ஜின்னு நான் சொல்கிறேன். ஸோ மண்டா பர்ஜி. அதை வந்து எடுத்து பார்த்து அது வந்து ரொம்ப சூடாக இருக்குது அந்த பஜ்ஜி. ஸோ அப்போ அந்த குளிருக்கு வந்து நம்மளுக்கு கதகதப்பாக இருக்குது. ஸோ மண்டை பர்ஜி கதபா இது 3 ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் வந்து அப்போ வந்து யார் தூக்கி போட்டாங்களோ அவன் வந்து திட்டுறான், போடா கொய்யால அப்படின்னு சொல்லி திட்டுறான். அப்போ கோயா கோண்டி அப்படின்னு அந்த வார்த்தைகளை கொண்டு அவன் திட்டுறான். அப்போ தெலுங்கு மொழியில் ஒருத்தன் கூவி கோண்டாவையும் கோலாவையும் வித்துக்கிட்டு இருக்கான். நாய்க்கு பெங்கோவை போடுறான். மண்டை மேலே பஜ்ஜி கதகதப்பா இருக்கு, கோண்டா கோயின்னு சொல்லி அவன் திட்டுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா குருகு மால்தோ பிராகு இது 3 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ மொத்தம் 9 12 3. ஸோ இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் வச்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ மொத்தம் எத்தனை நூல்கள், அதாவது எத்தனை மொழிகள் அப்படின்னு பார்த்தோன்னா பட்டியலில் இருக்கக்கூடியது 24 மொழிகள் வந்து நம்மளுக்கு மொத்த மொழிகளாக இருக்குது. அதாவது என்னென்ன மொழிகள், தென் திராவிட மொழிகள் 9, நடு திராவிடத்தில் 12, அதே போல் இதில் 3, மொத்தம் சேர்த்து நம்மளுக்கு 24 மொழிகள். இப்போ ரீசெண்டாக 4 மொழி கண்டுபிடிச்சிருக்காங்க. எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா அப்படிங்கிற 4 மொழியும் சேர்த்து மொத்தம் திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தா 28 மொழிகள் வந்து இருக்கு. அடுத்தது திராவிட மொழிகள்ல வேர்ச்சொல் அடிச்சொல் இதெல்லாம் ஆராய்ந்து தான் நம்ம வந்து பேசணும். வேர்ச்சொல் எங்கிருந்து வந்துச்சு, அடிச்சொல் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா கண் அப்படிங்கிறது அடிச்சொல். அந்த அடிச்சொல் வந்து எந்த மொழியில இருந்து இருக்கு, தமிழ்ல. அதே போல 3 சரி நூ போட்டிருந்தா அது மலையாளம் கன்னடத்துல இருந்து வந்திருக்கு. 2 சரி நூ தெலுங்கு கொடுகுல இருந்து வந்திருக்கு. அதே போல அக்கு வந்துருந்துச்சுன்னா அது குரூக்குல இருந்து வந்திருக்கு. இந்த இதை மட்டும் நீங்க பாத்துக்கணும், எந்த அந்த அடிச்சொற்கள் வந்து எந்த திராவிட மொழிகள் குடும்பத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. அதே போல வந்து எண்ணு பெயர்கள், அதாவது 1 2 3 மூறு இந்த மாதிரியான வார்த்தைகள், முஜி அப்படிங்கறதெல்லாம் எந்த இதுல இருந்து வந்திருக்கு, மூஜி அப்படிங்கிறது துளுல இருந்து வந்திருக்கு. அதே போல வந்து மூரு அப்படிங்கிறது கன்னடம், 3 அப்படிங்கிறது மலையாளம், 3ங்கிறது தமிழ். எந்த மொழியில இருந்து அந்த எண்ணுங்கிற எண் பெயர்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து தெளிவா பாத்துக்கணும். எண் பெயர்கள் 3 3 3 மூறு மூஜி அப்படிங்கிறது எதுல வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியின் மகளன்று, அது தமிழ் குடும்பத்தின் உயிர் மொழி, சமஸ்கிருதம் காலப்பின்றி அது தலை தீங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளில் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கால்டுவெல் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குறிநடல் வேறுபாடு உங்களுக்கு திராவிட மொழி குடும்பத்துல வந்து இருக்கு. இந்த மாதிரியான வேறுபாடு அடி அதே போல ஆடி இது குறில், இது வந்து ஆடிங்கிறது நெடில், அதே போல வலிங்கிறது குறில், வாலி அப்படிங்கிறது நெல். அடுத்து பால் பகுபாடு பாத்தீங்க அப்படின்னா இந்த பால் பகுபாடும் நம்மளோட திராவிட மொழி குடும்பத்துல இருக்கு. அந்த பால் பகுபாடு வடமொழியில வந்து இந்த மாதிரி கிடையாது. இதுல வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கை விரல்களை வந்து பெண்பால்னு சொல்லுவாங்க, கால் விரல்களை ஆண்பால்னு சொல்றாங்க. ஜெர்மன் மொழியிலும் இதே போல பால் பகுபாடு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒவ்வொரு உறுப்புக்கும் அவங்க வந்து ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற பகுபாடு வந்து வச்சிருக்காங்க. வாய்னா ஆண்பால், மூக்கு பெண்பால், கண் பொதுப்பால், இந்த மாதிரினா பால்களை இதையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அப்ப எதை வந்து பால் எந்த பாலா சொல்றாங்க, ஆண்பாலா பெண்பாலா அதே போல பொதுப்பாலா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். அடுத்தது திராவிட மொழிகள்ல வந்து ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற பகுப்பு வந்து எங்க தான் குறிப்பிடுறோம் அப்படின்னா உயர்திணை ஒருமையில காணப்படுகிறது. அக்ரிணை பொருட்கள் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும், அதாவது எல்லாத்தையுமே நம்ம ஆண் பெண் அடிப்படையில் பகுத்தாலும் அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு இங்க சொல்லியிருக்காங்க. வேற பெயரை சொல்லிதான் அந்த பகுப்பை வந்து நம்ம சொல்றோம். இப்ப வந்து பெண் அப்படின்னா ஆண் அப்படின்னு வெவ்வேறு பெயர் ஆப்போசிட்டா தான் நம்ம வந்து பண்றோம். அப்ப கடுவன் அப்படின்னா மந்தி, அப்ப இது வந்து ஆணை குறிக்கும், இது வந்து பெண் பாலை குறிக்கும். அதே போல களிறு பிடி, இது வந்து ஆண் இனத்தை குறிக்குது, இது வந்து பெண் இனத்தை குறிக்குது. எப்படி வந்து நம்ம பால்பாடு, அதாவது பால் பகுபாடு வந்து நடக்குதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வினைச்சொற்கள். ஆங்கிலத்துல பொறுத்த வரைக்கும் வினைச்சொற்கள் வந்து காலத்தை மட்டும்தான் காட்டும். இது எந்த வினை அப்படிங்கிற காலத்தை காட்டும். ஆனா நம்ம திராவிட மொழிகள்ல தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல திணையும் நம்ம பார்க்கலாம், பால் பார்க்கலாம், என்னன்னு தெரியும், அதே போல இடம், இது எல்லாமே காட்டும். எடுத்துக்காட்டுக்கு இப்ப வந்தான் அப்படிங்கிறது என்ன திணை, உயர் திணையை காட்டுது. என்ன பால், ஆண் பால், எந்த முன்னிலையா தொடர்க்கையா படற்கையா அப்படின்னு பார்த்தா படற்கை. அதே போல ஒருமையா பன்மையா அப்படிங்கிற அந்த எண்ணையும் காட்டும். இது அத்தனையுமே திராவிட மொழிகள்ல காட்டுது. ஆனா ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா வினைச்சொல்னா காலத்தை மட்டும் தான் காட்டும். அப்ப இதுல வந்து வந்தான் அப்படிங்கிறோட இலக்கண குறிப்பென்னா உயர்திணை, ஆண்பால், படற்கை, ஒருமை, இது எல்லாமே அதுல ஒன்னுலயே காட்டிடுது. அடுத்து இதே போல மலையாள மொழி மட்டும், ஸோ இந்த மாதிரி திராவிட மொழி குடும்பம் இருக்கும்போது மலையாளத்தில் மட்டும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம திராவிட மொழி குடும்பத்தில் எல்லாமே காட்டுதுன்னு பார்த்தோம், திணை, பால், எண், இடம், இது எல்லாமே காட்டுதுன்னு பார்த்தோம். ஆனால் மலையாளத்தில் மட்டும் இதை வந்து காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மாறாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் வந்து மலையாளத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு தனிச்சொற்கள் ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பகுப்பு வந்து தனிச்சொல்லா தனித்தனியா ஒரு சொல்ல வச்சுதான் நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரே இதுல நம்மளால சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அதே போல தமிழின் தன்மைகள் அப்படின்னு தனித்தன்மைகள் சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து தொன்மை வாய்ந்த மொழி, ஏன்னா இலக்கிய வளம், இலக்கண வளம் எல்லாமே இருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, காயா, அதே போல ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளில் பேசப்படும் பெருமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி. அப்ப இந்த நாடுகளில் பேசுறாங்க அப்படிங்கறது நீங்க பாத்துக்கணும். அதே போல தனித்தியங்கும் மொழி, குறைந்ததாக காணப்படும் மொழி, தாய்மொழியாக கருதப்படுவது எந்தெந்த நாடு, தமிழ் மொழி, திராவிட மொழிகள் சில தாய்மொழியாக கருதப்படுவது. இது எல்லாமே நீங்க ஒரு வாட்டி வாசிச்சு பாத்துருங்க.
இதில் இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இது 9th வந்து இம்பார்ட்டன்ட் லெசன், இதில் நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஒரு வாட்டி நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். இந்த இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். வேற என்ன இதில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொன்மையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் தொன்மையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா கல்வெட்டுகள்ல இருந்தால் அந்த தமிழ் மொழியை பற்றின கொஞ்சம் வரலாறுகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ கல்வெட்டுகள், இது வந்து கல்வெட்டுகள் மூலியமாக தான் தமிழ் மொழியை பற்றின சிறப்புகள் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் பெற்றிருக்கின்றன. தமிழ் மொழியில் ஏற்கனவே இருந்து வந்த பெயர்களில் சுட்டு பெயரும் மூவிட பெயர்களும் பெரும்பாலுமான மாற்றங்களை வந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆய்வுகள் இதில் மேற்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து இது வாட்டி நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணீங்களே ஜஸ்ட் இது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் பல வாட்டி கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ், அதாவது அந்த முக்கியமான மொழிகள் மட்டும் இங்கே எடுத்திருக்கோம். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஸோ அந்த தமிழ் மொழியில வந்த இலக்கிய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா சங்க இலக்கியம். பழம் பெருமையான நூல்கள் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியம். அதே போல தமிழ்ல தோன்றின முதல் இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். அது எந்த ஆண்டுல தோன்றுச்சு, அது யார் இயற்றியிருப்பாங்க, ஆசிரியர் யாரு, ஸோ அதுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சா, ஸோ என்ன விருது கிடைச்சிருக்கா, அதோட இதுங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல கன்னடத்துல வந்து கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிறது முதல்ல தோன்றிய இலக்கிய நூல். அதே போல இலக்கண நூல் பார்த்தா அதேதான், கவிராஜ மார்க்கம் தான் இலக்கியம் மற்றும் இலக்கண நூல். ஸோ அதோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா சேவை சண்முகம். அடுத்தது தெலுங்குல வந்து பாரதம் அப்படிங்கிற இலக்கியம் வந்திருக்கு. அதே போல இலக்கணத்துல வந்து ஆந்திர பாஷா பூஷணம் அப்படிங்கிறது வந்திருக்கு. எந்த ஆண்டு வந்திருக்கு, 16ஆம் நூற்றாண்டு, இது 12ஆம் நூற்றாண்டு. அதே போல ராமசரித்திரம், இதுவும் அதே போல லீலா திலகம் அப்படிங்கிறது மலையாளத்துல வந்த இலக்கண நூல். அதுவுமே வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. இந்த நூலுக்கு எந்த ஆண்டு வந்திருக்கு, 15ஆவது நூற்றாண்டுல இது வந்திருக்கு. சப்போ இப்ப கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னட மொழியில தோன்றிய முதல் இலக்கியம் என்ன, அடுத்தது பாத்தீங்கன்னா மலையாளத்துல தோன்றிய முதல் இலக்கண நூல் என்ன, அதுக்கு ஒரு வேளை ஆசிரியர் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு எழுதணும். அப்ப எந்த நூலுக்கு, எந்த மலையாள நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டாலும் லீலா திலகம் அப்படின்னு எழுதி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அதே போல ராமசரித்திரம் எந்த ஆண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டாலும் அந்த 12ஆம் நூற்றாண்டு. அப்ப இதுல பார்க்க வேண்டியது எந்த நூலோட பேர் என்ன, எந்த ஆண்டு வந்திருக்கு, அதோட விருதுகள் எத்தனை வந்திருக்கு, அதே போல எந்த ஆண்டு வந்து அது வெளிவந்திருக்கு, நூற்றாண்டு அப்படிங்கறத தெளிவா பாத்துக்கணும். அடுத்து இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பாத்துக்கோங்க. சோ இப்ப வந்து மரம் அப்படிங்கிறது தமிழ்ல பேசுறோம். அதே போல மரம் மலையாளத்திலேயே மரம் தான் சொல்றோம். தெலுங்குல வந்து மானு அப்படின்னு சொல்றோம். கன்னடத்துல மரம். இதுல எந்தெந்த மொழிகள்ல என்னென்ன மாதிரி இந்த வார்த்தை வந்து மாறுபடுது. 100 அப்படிங்கிறது இப்ப பாருங்க நூது அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ எதுல மாறுபடுதோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொரீஷியஸ் மற்றும் இலங்கையில் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய பணத்தாள்களில் நம்மளுக்கு தமிழ் மொழி வந்து இடம்பெற்றிருக்கான். 10 ரூபாய் அப்படின்னு நம்மளுக்கு தமிழ்ல இங்க எழுதியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த நாடுகள் மொரீஷியஸ் மற்றும் இலங்கை தாள்கள்ல வந்து தமிழ் மொழியில அந்த என்ன ரூபாயோ அதை வந்து தமிழ் மொழி இது வந்து அங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இது கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு வாட்டி நீங்க ரீட் பண்ணிக்கங்க. இது வந்து கருணாநிதி அவர்களை பத்தி கொடுத்திருப்பாங்க, முத்தமிழ் அறிஞர் கருணாநிதியை. ஸோ அதுல வந்து அவரு எந்தெந்த பத்திரிகையில வந்து வேலை பார்த்திருப்பாரு, பத்திரிகை ஆசிரியரா இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தா முத்தாரம், அதே போல முரசொலி, வெள்ளவீதி போன்ற பத்திரிகையில வந்து ஆசிரியரா இருந்திருப்பாரு. இது வந்து அவருடைய பாடல். அது மட்டும் இல்லாம இவர் வந்து 178க்கும் மேற்பட்ட படைப்புகளை வந்து படைச்சிருப்பாரு, இன்க்ளூடிங் பொன்னர் சங்கர் அவரோட சிறந்த நூல் இது. அதே போல ஆய்வு செய்தல வந்து 41 செவ்வியல் இலக்கியங்களை வந்து அவர் ஆய்வு செஞ்சிருப்பாரு. 2010 நடந்த உலக தமிழ் மாநாட்டுல வந்து செம்மொழி மாட்டம் நடத்தியிருப்பாரு. அதுல வந்து ஒரு ஃபேமஸான பாட்டு தான் செம்மொழியாம் தமிழ்மொழி, வாலிய செம்மொழி தமிழ், வாலிய தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டும் இவரால் தான் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா புக் பேக் அப்படிங்கிறது எந்த கொஸ்டினும் கிடையாது. ஸோ இதோட வந்து நம்ம 2 இது முடிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இந்த டெஸ்ட்டுக்கு கவர் பண்ண வேண்டிய போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 9th வந்து திராவிட மொழிகள் ஓல்டு புக்ல இருக்கிறத கவர் பண்ணோம். ஸோ அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ணிடுவேன். ஸோ இந்த பேட்ச்ல நீங்க சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மெட்டீரியல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே போல வந்து நீங்க பேட்ச்ல சேரதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468. தேங்க்யூ.